அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முரளி. நான் வாடகை வீட்டில்தான் என் பெற்றோருடன் வசித்து வருகிறேன். 3 மாடி வீடு, தளத்துக்கு 2 வீடு என மொத்தம் 6 வீடுகள் இருந்தது. அதில் சில வீடுகளை தவிர குடியிருக்கக்கூடிய குடித்தனங்கள் மாறிக்கொண்டே இருந்தன. நாங்கள் தரைத்தளத்தில் குடியிருக்கிறோம். முதல் மாடியில் ஒரு வீட்டுக்கு புதிதாக ஒரு குடும்பம் வந்தது. அந்த வீட்டிலிருந்து ஒருத்தர் வந்தார். கொஞ்சம் பால் கார்டு வாங்கித்தர முடியுமான்னு கேட்டார். சரிங்கன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அம்மா கிட்ட கேட்டேன், யார் குடியிருக்காங்கன்னு. இப்போ வந்தார்ல, அவரும் அவருடைய பொண்டாட்டியும் ஒரு சின்ன பையனும் இருக்கான்னு சொன்னாங்க. 1 மாதத்துக்கு பிறகு அடுத்த மாதமும் பால் கார்டு வாங்க போனப்போ சரி அவர்கிட்டையும் வாங்கிட்டு போகலான்னு அவர் வீட்டுக்கு போய் நான் பெல்லை அடித்தேன். வந்து திறந்ததோ ஒரு பொண்ணு. அவங்களுக்கு சுமார் 25 வயசு இருக்கும். செமையாக இருந்தாங்க. ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும் தான் போட்டிருந்தா. நான் இப்படி அவள் வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவளோட அழகை பார்த்ததுமே எனக்கு வார்த்தையே வரலை. அப்படியே பேசாமல் அமைதியாக இருந்தேன். உடனே அந்த பெண்ணு தான், நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. நான் கீழ் வீட்டில் குடியிருக்கிறேன், பால் கார்டு வாங்க போகிறேன், அதான் உங்களுக்கு வாணுமான்னு கேட்க வந்தேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவளோ அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே போனான். திரும்பி போகும்போது கூட அவளுடைய அழகை பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு அவளை பார்த்ததுமே அவளை அனுபவிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அவள் கலர் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போனவ கொஞ்ச நேரத்தில் காசை கொண்டு வந்து கொடுத்தா. நானும் வாங்கிட்டு சரி உங்களுக்கு நான் பால் கார்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளை பார்த்து ரசிச்சுக்கிட்டே கிளம்புனேன். அவளை பார்த்ததுலேருந்தே அவள் கூட எப்படியாவது பேசி பழகி அவளை அனுபவிக்கணும்னு எனக்குள்ள ஒரு ஆசையும் வந்துச்சு. ஒரு வழியாக கார்டும் வாங்கிட்டு வந்து அவளுடைய வீட்டில் கொடுத்தேன். உடனே அவள் தான் வந்து அந்த கார்டையும் வாங்கினான். வேணுனே அவகிட்ட நான் மீதி காசை கொடுக்கல. இந்த சாக்கில் மீண்டும் இவளுடைய வீட்டுக்கு வந்து இவளை பார்த்து ரசிக்கலான்னு எனக்குள்ள ஆசை இருந்துச்சு. மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து பாக்கி பணத்தை கொண்டு போய் நான் கொடுத்தேன். அப்போவும் அவள் தான் வந்தா. காசை கொடுக்குற சாக்கில் அவளுடைய கையை தொட்டேன். அதுக்கு அவள் எதுவுமே சொல்லலை. எப்படி அவகிட்ட மறுபடியும் பேசுறது, எப்படி அவளை மடக்கி அனுபவிக்கிறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் மறுநாள் எனக்கு வாய்ப்பு அமையும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவங்க ஏதோ அர்ஜெண்ட்டாக வெளியூருக்கு போகணும்னு அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க. வீட்டில் பாப்பாவும் குழந்தையும் மட்டும்தான் இருக்காங்க. நாங்கள் 3 பேருமே போயிட்டு நாளைக்கு வந்துட்டோன்னு கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் அவளுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தையும் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுது. அவங்க போய் 1 மணி நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபோனும் வந்துச்சு. ஊரில் ஒரு டெத்துன்னு. அம்மாவும் அப்பாவும் போயே ஆகணும். எனக்கு வேலை இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். அவங்க 2 பேரையுமே பஸ் ஏற்றி விட்டுட்டேன். நானும் அந்த பெண்ணும் தனியாக இருக்கும்போது ஏதாவது ஒரு வழியில் அவளுடைய வீட்டுக்கு போய் அவளை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான், எனக்கு வேலையே இல்லைனா கூட எனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லி அவங்கள ஊருக்கு அனுப்பியும் வச்சேன். அம்மா அப்பாவை பஸ்ஸு ஏற்றி விட்டுட்டு வர வழியிலேயே நேராக ஒயின் ஷாப்பும் போயிட்டேன். அங்கே போயிட்டு ஒரு குவார்ட்டர் சாப்பிட்டுட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்த பிறகு மாடியில் அவளும் குழந்தையும் தான் இருக்காங்க. எப்படி அவள் வீட்டுக்கு போகிறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எங்களுடைய வீட்டுடைய மெயின் பாக்ஸ் எல்லாமே கீழே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அவள் வீட்டை ஃபியூஸ் கேரியரை பிடுங்கி வச்சுட்டேன். அவளாக வந்து கேட்பான்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் அவள் வரவே இல்லை. அதனாலே நானே மொட்டை மாடிக்கு போகிற மாதிரி ஏறி போனேன். அப்போது அவள் வீட்டுடைய கதவு திறந்து வச்சு விசிறிக்கிட்டே இருந்தா. நானாக போய் என்னாச்சு, ஏன் விசிறிக்கிட்டே இருக்கீங்கன்னு நான் கேட்டேன். அவளோ கரண்ட் இல்லைன்னு சொன்னான். எங்கள் வீட்டிலலாம் கரண்ட் இருக்கேன்னு நான் சொன்னேன். இரு நான் கீழே போய் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு கீழே போய் ஃபியூஸை போட்டுட்டேன். ஆனால் மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே போனேன். வந்துச்சான்னு நான் கேட்டேன். வந்துட்டு ஆனால் மறுபடியும் போயிட்டுன்னு சொன்னான். ஆனால் இப்போ வரைக்குமே அண்ணான்னு அவள் என்னை கூப்பிடலை. அதுவே நல்லதாக எனக்கு தெரிஞ்சுது. வீட்டு உள்ளே நான் பார்க்கணும்னு சொன்னேன். உள்ளே வாங்கன்னு சொன்னான். உள்ளே போய் ஹாலில் சும்மா செக் பண்ணுற மாதிரி நான் பண்ணேன். அப்புறமா ரூம் உள்ளே போய் செக் பண்ணுற மாதிரி நான் நடித்தேன். அதுக்கப்புறமா கீழே போய் மெயினை ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போனேன். இப்போ வந்துருச்சுன்னு சொன்னான். ரூமில் தான் ஏதோ ப்ராப்ளம் போலன்னு நான் சொல்லி சமாளித்தேன். அவளுடைய குழந்தைக்கு ஒரு 3 வயசு இருக்கும் போல். கரண்ட் வந்ததுமே தூக்கிட்டு போய் ரூமில் பெட்ஷீட்டை விரித்து குழந்தைய படுக்க வச்சு ஃபேனை போட்டு விட்டா. குழந்தைய பெட்டில் படுக்க வச்சுட்டு வெளியே வந்தா.
அப்போ நான் குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்டேன். இந்தா தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தண்ணி எடுக்க கிச்சனுக்குள்ளே திரும்பி போனான். நானும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பின்னாடியே போய் அப்படியே பின்னாடியே இறுக்கமாக அவளை கட்டிப்பிடிச்சேன். என்ன பண்ணுறீங்க, விடுங்க, நான் கத்திடுவேன்னு சொன்னான். நான் அதையெல்லாம் காதலையே வாங்காமல் அவளை இறுக்கமாக கட்டிப்பிடிச்சு அவளுடைய கழுத்தில் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அவள் மறுபடியும் விடுங்க, கத்திடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலே தவிர அவள் கத்தவும் இல்லை, என்னை தடுக்கவும் இல்லை. அவள் டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் தான் போட்டிருந்தா. அது எனக்கு ரொம்ப வசதியாகவும் இருந்துச்சு. அதன் பிறகு சில விஷயங்களில் நான் ஈடுபட்டேன். அதன் பிறகு அவளும் எனக்கு ஈடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவளுடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் கலட்ட முயற்சி பண்ணேன். அப்போலோ அவள் யாராவது வந்துட போகிறாங்கன்னு சொன்னான். அதன் பிறகு அவளே போய் வீட்டு கதவை மூடிட்டு என்னை பெட்ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போனான். நேற்று தான் அவளை எப்படியாவது அனுபவிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கே அவளை அனுபவிக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுவும் அவளும் அவளுடைய விருப்பத்தோட. இவ்வளோ சீக்கிரமாக அவள் எனக்கு மடிவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதன் பிறகு என்னுடைய ஆசையெல்லாம் நான் தீர்த்துக்கிட்டேன். அவளும் எனக்கு எந்த அளவுக்கு கம்பெனி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவள் கம்பெனியும் கொடுத்தா. அதன் பிறகு நான் என்னுடைய கைலியையும் டிஷர்ட்டையும் மாட்டினேன். என்னாச்சு, அவ்வளோதானா, உன் வீட்டுக்கு போறியான்னு கேட்டா. இல்லை எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். என்ன சாப்பிட போகிறேன்னு என்கிட்ட கேட்டா. வீட்டில் யாருமே இல்லை, அதனால் கடையில் தான் சாப்பிடுன்னு சொன்னேன். எனக்கும் பசிக்குது, பிரியாணி வாங்கிட்டு வரீங்களான்னு கேட்டா. நானும் சரி வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். 500 ரூபாயை பணம் கொண்டு வந்து கொடுத்தா. நான் என்கிட்ட பணம் இருக்குன்னு நான் அவகிட்டேருந்து வாங்கலை, நானே வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். இல்லை, இதை பிடிங்க, பிரியாணி வாங்கிட்டு அப்படியே எனக்கு ஒரு சிக்கன் 65 வாங்கிட்டு வர முடியுமா, கூட கொஞ்சம் சரக்கும் வாங்கி தருவீங்களான்னு கேட்டா. அடி பாவி, நீ குடிப்பியான்னு நான் ஆச்சரியமாக கேட்டேன். ஆமாம், காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிடுவேன்னு சொன்னான். சரி எத்தனை பியர் வாங்கிட்டு வரணும்னு கேட்டேன். பியரில் நான் சாப்பிட மாட்டேன், ஒன்லி ஹாட் தான் அப்படின்னு சொன்னான். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவளை நான் இறக்க பார்த்துட்டு, ஆமாம், உன் பேர் என்னன்னு கேட்டேன். அட பாவி, என் பேர் கூட தெரியாமல் தான் இவ்வளோ நேரம் என் கூட நீ ஜாலியாக இருந்தியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவள் பேர் சசிகலான்னு சொன்னான். சரி, நான் வாங்கிட்டு வரேன்னு அவள் வீட்டிலேருந்து கிளம்புனேன். நேராக ஒயின் ஷாப்புக்கு போய் ஒரு ஃபுல் வோட்கா வாங்கிட்டு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, சைட் டிஷ்ஷு, சிப்ஸுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். நான் யாராவது பார்க்குறாங்களான்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்துட்டு யாரும் பார்க்கலங்கிறத உறுதி செஞ்சுட்டு அவள் வீட்டுக்குள்ளே போனேன். அவளும் கதவை திறந்து வச்சுட்டே எனக்காக உட்காந்துக்கிட்டு இருந்தா. உள்ளே போனதுமே கதவை சாத்தி தாப்பாலும் போட்டுட்டா. அதன் பிறகு நாங்கள் 2 பேருமே சாப்பிட்றது, சரக்கடிக்கிறது, அதுக்கப்புறம் பெட்ரூமுக்கு போகிறதுன்னு இதையே திருப்பி செஞ்சுக்கிட்டே இருந்தோம். இப்படியே பொழுதும் விடிஞ்சிருச்சு. அதன் பிறகு வீட்டில் இருந்த குப்பைகளெல்லாம் ஒரு கவரில் போட்டு சீக்கிரமாக கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுட்டு, வீட்டில் எதுவுமே இருக்கக்கூடாது, யாராவது எங்கள் வீட்டில் என்னுடைய அம்மா அப்பா வந்துட்டாங்கன்னா நான் மாட்டிப்பேன், அதனால் நான் இதெல்லாத்தையும் சீக்கிரமாக எடுத்துகிட்டு போன்னு சொல்லி எல்லாத்தையுமே குப்பை எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு என்கிட்ட கொடுத்தா. நானும் சரி விடிஞ்சிருச்சுன்ட்டு அவள் வீட்டிலேருந்து எல்லா குப்பையும் எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுட்டு நேராக என் வீட்டுக்கு போனேன். எனக்கு அன்றைக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நேற்று தான் இவளை நம்ம எப்படியாவது அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டோம், ஆனால் இன்றைக்கே இவளை நம்ம அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதன் பிறகு வரும்போதே அவளுடைய செல்ஃபோன் நம்பரையும் வாங்கிட்டு வந்தேன். அதன் பிறகு எங்களுடைய தகாத உறவு மீண்டும் தொடர ஆரம்பிச்சுது. அடிக்கடி நாங்கள் செல்ஃபோனில் பேசி பழக எங்களுக்குள்ள நெருக்கமும் அதிகமாச்சு. தினமும் நாங்கள் உல்லாசமாக இருக்கவும் விருப்பப்பட்டோம். அப்போ தான் நாங்கள் ஒரு திட்டமிட்டோம். என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய என் அம்மா அப்பாவுக்கு தினமும் நான் சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டு சாப்பாட்டில் தூக்க மாத்திரையை கலந்து வச்சுருவேன். அதே போல் அவளும் சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும், பால் கொடுக்கணுன்ட்டு அவளும் சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டு சாப்பாட்டில் அவளும் தூக்க மாத்திரையை கலந்து வச்சுருவாள். அதன் பிறகு சாப்பிடக்கூடிய என்னுடைய அம்மா அப்பாவும் சரி, அவங்களுடைய அப்பா அம்மாவும் சரி சீக்கிரமாகவே சாப்பிட்டு தூக்க மாத்திரை சாப்பிட்டதால் அவங்க சீக்கிரமாகவே தூங்கிடுவாங்க. அதன் பிறகு என்ன அவளுடைய வீட்டுக்கு அழைப்பாள். நான் அவளுடைய வீட்டுக்கு போய் அவளோட உல்லாசமாக இருப்பதையே வழக்கமாக வச்சுக்கிட்டேன். அவளுடைய வீட்டில் அவனுடைய அம்மா அப்பா ஹாலில் தான் படுத்திருப்பாங்க. அவள் குழந்தையோடு இருக்கிறதால அவளுக்குன்னு தனியாக ஒரு பெட்ரூமை கொடுத்துருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப வசதியாகவும் இருந்துச்சு. அவளுடைய அம்மா அப்பாவுக்கு அவள் தூக்க மாத்திரை கலந்த பிறகு என்னை வீட்டுக்கு கூப்பிடுவாள். நானும் வீட்டுக்குள்ளே போய் அவளோட சந்தோஷமாக இருப்பேன். இப்படியே எங்களுடைய தகாத உறவு தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. நாட்கள் செல்ல நாங்கள் கணவன் மனைவி போல் ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பித்தோம். அப்போ என்கிட்ட அவள் ஆசைப்பட்டு எனக்கு நகையெல்லாம் வாங்கி தருவியா அப்படின்னு சொல்லி கேட்டாள். நகைலாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக சம்பாதிக்கலை, ஏன் வருமானமே கொஞ்சம்தான், அதனால் சின்ன பொருள் ஏதாவது கேளு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன்.
இல்லை சின்ன சின்ன பொருள்லாம் என் அம்மா அப்பாக்கிட்டே நான் வாங்கி கேட்டால் தந்துடுவாங்க. ஆனால் எங்களோட வசதிக்கு நகை தான் வாங்க முடியாது. என்னுடைய ஹஸ்பண்டும் அந்தளவுக்கு பெருசாக சம்பாதிக்கலை. அதனால் எனக்கு நகை போடணும்னு ரொம்ப ஆசை. அதனால் நீ எப்படியாவது எனக்கு ஒரு நகை வாங்கித்தா அப்படின்னு சொல்லி கேட்டா. நானும் சரி முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் மொத்தம் 6 வீடுகள் குடியிருந்துச்சு. அதில் ஒரு வீட்டில் ஒரு கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளி பெண்ணும் குடியிருந்தாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பொண்ணும் இருந்தா. அவங்க கண்ணு தெரியாததால் அந்த குழந்தைய தினமும் அவங்க ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறது ரொம்ப கஷ்டங்கிறதால தன்னுடைய ஒரே மகளை அவருடைய எதிர்காலத்துக்காக நல்ல ஒரு ஸ்கூலில் ஹாஸ்டல்லையே தங்கி படிக்க வச்சுட்டாங்க. அந்த வீட்டில் இப்போது அவங்க மட்டுமே தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் அரசு இசை கல்லூரியில் வேலை பார்த்ததால் அவர் இறந்த பிறகு அவங்களுக்கு பென்ஷன் பணமும் வந்துச்சு. அவங்களும் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்ததால் கொஞ்சம் வசதி வாய்ப்போடு தான் இருந்தாங்க. அவங்க எப்போதுமே கழுத்து காதுன்னு நகை அவங்க உடம்பு எக்கச்சக்கமான நகைகளும் போட்டுருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அவங்களுடைய ஹஸ்பண்டும் ஒரு மாற்றுத்திறனாளி தான். அவங்க 2 பேருமே மாற்றுத்திறனாளி என்பதால் அவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இந்த குடியிருப்பு இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் தான் கடைக்கு போகும்போது வாங்கிட்டு கொடுப்போம். அவங்களும் எல்லாரோடவும் நல்ல அன்பாக பேசக்கூடியவங்க தான். எல்லாரோடையும் அவங்க நல்லா பழகுவாங்க. தினமும் அவங்க எல்லாரோடையும் பேசி பழகிட்டு வீட்டுக்கு தூங்க போகிறதையே வழக்கமாக வச்சுருந்தாங்க. அவங்களும் கண்ணு தெரியாது கணவனை இழந்த ஒரு பெண் என்பதால் நிறைய பேர் அவங்களுக்கு பண உதவியும் செஞ்சுருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் என்கிட்ட இவ நகை வேணும்னு கேட்டா. இந்த நகையை நாம் ஏன் அந்த பார்வை தெரியாத பெண்ணுடைய வீட்டில் இருந்து திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு யோசித்தேன். என்னுடைய காதலியுடைய ஆசையும் என்னால் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு திட்டமிட்டேன். இது குறித்து என்னுடைய காதலிக்கிட்டையும் நான் சொன்னேன். உனக்கு நகை தானே வேணும், அந்த பார்வை இல்லாத ஒரு பெண்ணுக்கிட்ட எக்கச்சக்கமான நகை இருக்குது. அதனால் அவளுடைய வீட்டுக்கு போய் நான் நகையெல்லாம் கொள்ளடிச்சிட்டு வரேன். அந்த பெண்ணுக்கு கண்ணு தெரியாது என்பதால் நான் தான் கொள்ளையடிச்சுங்கிறத அந்த பெண்ணால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு திட்டம் சொன்னேன். சசிகலாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான், எனக்கும் நகை தேவைப்படுது, நான் என்ன செய்யணும்னு சொல்லி உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னான். அப்போ தான் நான் சொன்னேன், சசிகலா எப்போவுமே அந்த பெண் எல்லாரோடையும் நல்ல சந்தோஷமாக பேசி பழகுவா, நைட்டு எல்லார்டையும் பேசிட்டு தான் வீட்டுக்கு போவா. அதே மாதிரி நீ இன்றைக்கி அவகிட்ட ரொம்ப நேரமாக பேசி கொடுத்துட்டே இரு. நான் நைஸாக என்னுடைய வீட்டில் நான் சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டு நான் வெளியே அந்த பெண்ணுடைய வீட்டுக்குள்ளே போய் நான் ஒளிஞ்சிக்கிறேன். அதன் பிறகு நைட்டு உன்னுடைய அம்மா அப்பாவுக்கு நீ தூக்க மாத்திரையை கொடுத்துட்டு நீயும் அந்த வீட்டுக்கு வா, நான் உனக்கு கதவை திறந்து விட்றேன். நானும் நீயும் சேர்ந்து அந்த பெண் அணிந்திருக்கக்கூடிய நகைகளையும் அந்த பெண்ணுடைய வீட்டில் பீரோவில் இருக்கக்கூடிய நகைகளையும் பணத்தையும் நாம் கொள்ளையடிச்சிடலாம். அதன் பிறகு இந்த நகையெல்லாம் விற்றுட்டு வேறு ஒரு நகையை வாங்கிக்கலாம். நாம் தான் கொள்ளையடிச்சுங்கிறது அந்த பெண்ணால் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு நான் ஒரு திட்டத்தை சொன்னேன். அவளும் இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இன்றைக்கி நைட்டு அந்த பெண்ணோட பேச்சு கொடுக்குறேன், நீயும் உன் வீட்டில் சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நைஸாக அந்த பெண்ணுடைய வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கணும்னு சொன்னான். எங்களுடைய பிளான் படி நான் என்னுடைய வீட்டில் சொல்லிவிட்டு அவளுடைய வீட்டில் போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். அதே போல் ஷகிலாவும் அந்த பெண்ணுக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு அவளுடைய வீட்டுக்கு போயிட்டான். அதன் பிறகு எதுவுமே தெரியாத அந்த மாற்றுத்திறனாளி பெண் தன்னுடைய வீட்டுக்குள்ளே தாப்பால் போட்டுட்டு அவள் பெட்டில் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. நானும் சரி கொஞ்சம் நேரம் ஆகட்டும், நல்லா தூங்கட்டும், எல்லாரும் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணேன். இரவு ஒரு 12 மணிக்கு மேலே நான் சசிகலாவுக்கு ஃபோன் பண்ணேன். அந்த பெண் நல்லா தூங்கிட்டா, சீக்கிரமாக வீட்டுக்கு வா, நாம் வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அவளும் சரின்னு சொல்லிட்டு நைஸாக அந்த மாற்றுத்திறனாளியோட பெண்ணுடைய வீட்டுக்கு சசிகலாவும் வந்தா. அதன் பிறகு நானும் அவளும் சேர்ந்து பீரோவை திறந்து பீரோவில் உள்ள நகை பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த சத்தத்தை கேட்டு திடீர்னு அந்த மாற்றுத்திறனாளி பெண் எந்திரிச்சிட்டாங்க. யார் அது, என் வீட்டில் யார் இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, என் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பித்தா. ஐயோ கத்தி ஊரை கூட்டிடுவாளே, நம்ம மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் இருந்த ஒரு துண்டை எடுத்து அந்த மாற்றுத்திறனாளியோடைய கையை காலையெல்லாம் கெட்டி போட்டேன். கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு துணியை எடுத்து வாயிலையும் திணித்தேன். அப்போ தான் சசிகலா சொன்னால், அவள் கழுத்துலையும் காதுலையும் நிறைய நகை போட்டிருக்கா, அதை நான் கலட்டுறேன், நீ அவளை கொஞ்சம் அசையாமல் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னான். நானும் அந்த மாற்றுத்திறனாளி பெண்ணை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன். அப்போ சசிகலா அவள் அணிந்திருந்த காதில் அணிந்திருந்த கம்மலையும் கழுத்தில் அணிந்திருந்த செயினையும் கலட்டினான். அப்போ தான் அந்த மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு நாங்கள் வீட்டுக்குள்ளே நகையை கொள்ளடிக்க தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சதால் எப்படியாவது இந்த நகையையும் பணத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவள் கத்த முயற்சி பண்ணான்.
வாயில் இருந்த துண்டை எப்படியோ வாயிலிருந்து துப்பிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பித்தா. உடனே நாங்கள் திடீர்னு அவருடைய வாயை மூடிட்டு சத்தம் வெளியே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அருகில் இருந்த ஒரு துண்டை எடுத்து அவருடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தேன். சசிகலாவும் எங்கே நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லி அவளுக்கும் பயம் வந்துருச்சு. அதனால் அவளும் சேர்ந்து அந்த துண்டால் நாங்கள் 2 பேருமே நெரிச்சு அந்த மாற்றுத்திறனாளி பெண்ணை துடிக்க துடிக்க கொலையே செஞ்சிட்டோம். நாங்கள் மாட்டிப்போமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நாங்கள் இப்படி ஒரு கொலை செய்வோன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுடைய நோக்கமே அந்த பெண்ணை கொலை செய்யணுங்கிறது நோக்கமே கிடையாது. அந்த கண்ணு தெரியாத ஒரு பெண்ணுடைய வீட்டில் போய் நாம் திருடுனா நாம் தான் திருடுனுங்கிறது அந்த பெண்ணால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினச்சி இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டோம். ஆனால் இப்படி அது ஒரு கொலையாக மாறும்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதன் பிறகு அந்த நகைகள்லாம் கொள்ளையடிச்சிட்டு நான் அந்த சசிகலா கிட்ட கொடுத்துட்டு, இதை நீ உன்னுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிரு, எங்கேயாவது கொண்டு போய் ஒளிச்சு வச்சுக்கோ, நானும் சினிமா முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி என்னுடைய வீட்டுக்கு போயிடுறேன், நம்ம மேலே யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நைஸாக என்னுடைய வீட்டுக்கு போயிட்டேன். சசிகலாவும் அவருடைய வீட்டுக்கு போயிட்டான். வழக்கமாக அந்த பெண் வந்து காலையில் எந்திரிச்சதுமே வெளியே வந்து எல்லாரோடையும் பேசுகிறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் அந்த பெண்ணை கொலை செஞ்சதால் மதியம் வரைக்கும் அந்த பெண் வீட்டிலேருந்து வெளியே வரவே இல்லை. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம், என்ன இந்த பெண் வீட்டை விட்டே வெளியே வரலையே, என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது தான் அந்த பெண் கொலை செய்யப்பட்டு கிடந்ததை பார்த்து அவங்களே அதிர்ச்சி ஆனாங்க. உடனடியாக போலீஸாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுச்சு. உடனடியாக போலீஸாரும் சம்பவ இடத்திற்கு வந்து தடவியல் நிபுணர்களெல்லாம் வரவழைக்கப்பட்டு போலீஸார் அந்த பகுதியில் ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. அப்போ தான் அந்த பெண் அணிந்திருந்த செயின், கம்மல், நகைகள் உள்ளிட்ட விஷயங்கள் காணாமல் போயிருப்பதும், பீரோவில் இருந்த பொருட்களும் சிதறி கிடப்பதால் பீரோவில் இருந்த நகை பணங்களும் காணாமல் போயிருப்பதையும் போலீஸார்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதன் பிறகு இந்த பெண்ணை யாரோ தான் வந்து கொலை செஞ்சுருக்காங்க, நகைக்காக கொள்ளையடித்து கொலை செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸாருக்கு தெரிய வந்துச்சு. அதன் பிறகு கொலை வழக்கு பதிவு செய்த போலீஸார் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க. அதனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள்லாம் கைப்பற்றி இரவு நேரத்தில் யார் வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே போலீஸார் வந்து ஆய்வு செஞ்சாங்க. அப்போ தான் நான் என் அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லியிருந்தேன், நான் நேற்று படத்துக்கு போன விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, போலீஸ் கேட்டாலும் கூட இல்லை வீட்டில் தான் எல்லாருமே இருந்தோன்னு சொல்லுங்கள், நீங்கள் படத்துக்கு போனேன்னு சொன்னீங்கன்னா போலீஸாருக்கு என் மீது தான் சந்தேகம் வரும், அதனால் என்னை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனை கூட்டிகிட்டு போய் விசாரிப்பாங்க, அவங்களுக்கு கொலையாளி கிடைக்கலன்னா என்னை வந்து குற்றவாளியாக ஆக்க முயற்சி பண்ணுவாங்க, அதனால் இது நமக்கு தேவையில்லாத வேலை, அதனால் நான் படத்துக்கெலாம் போனேன்னு போலீஸார் கேட்டால் சொல்லாதீங்க, நான் வீட்டில் தான் இருந்தேன்னு சொல்லுங்கன்னு என் அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்களும் பயந்து போய் ஆமாம் நீ சொல்கிற மாதிரி தான் போலீஸ் செய்ய வாய்ப்பு இருக்குது, நீ சினிமாவுக்கு போனதெல்லாம் சொல்ல மாட்டோம், நீ வீட்டில் தான் இருந்தேன்னு நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு போலீஸார் வந்து எங்கள் எல்லாருக்கிட்டையும் விசாரித்தாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து தூங்கிட்டோம், எங்களுக்கு யாரும் தெரியல, எந்த விதமான சத்தமும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு குடியிருப்பில் இருந்த எல்லாருமே அதையே சொன்னாங்க. மற்ற வரைக்கு போலீஸார் வந்து சிசிடிவி காட்சிகள்லாம் கைப்பற்றி ஆய்வு செய்யும்போது சம்பவம் நடந்த இரவு ஆள் நடமாட்டமே இல்லை, அதனால் யாருமே வரலையே அப்படின்னு சொல்லி போலீஸார் உறுதிப்படுத்தினாங்க. அப்போ இந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய யாரோ தான் இந்த பெண்ணை வந்து கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறது போலீஸாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. இதன் அடுத்தபடியான நடவடிக்கையாக போலீஸார் இந்த குடியிருப்பில் இருந்த மீதி இருக்கக்கூடிய 5 குடும்பத்தில் இருக்க எல்லாருடைய செல்ஃபோன் நம்பரையும் கைப்பற்றி போலீஸார் தங்களுடைய தீவிரமான விசாரணையில் இறங்கினாங்க. நைட்டு நேரம் யாரோட செல்ஃபோன் ஆக்டிவாக இருந்திருக்கு, யாருடைய செல்ஃபோன்லேருந்து ஃபோன் போயிருக்கு அப்படின்னு போலீஸார் தங்களுடைய அடுத்த கட்ட விசாரணையை ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அந்த ஃபோன் கால் விஷயம் போலீஸார் ஆய்வு செய்யும்போது தான் போலீஸாருக்கு என் மீதும் சசிகலா மீதும் சந்தேகம் ஏற்பட்டுச்சு. நைட்டு 12 மணிக்கு மேலே நான் வந்து சசிகலாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த மாற்றுத்திறனாளியோட பெண்ணுடைய வீட்டுக்கு வான்னு சொல்லி அழைச்சிருந்தேன். அதை வந்து போலீஸார் கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே போலீஸார் என்னையும் சசிகலாவையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றாங்க. எங்கள் 2 பேரையுமே காவல் நிலையத்துக்கு அழைக்கும் போது தான் எதுக்கு இவங்க 2 பேரையும் போலீஸார் அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய குடும்பத்தாரும் சசிகலாவுடைய குடும்பத்தாரும் அதிர்ச்சியானாங்க. காவல் நிலையம் வைத்து எங்ககிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டாங்க. நீங்கள் 2 பேரும் நைட்டு எதுக்காக பேசுனீங்க, என்ன பேசுனீங்க, 12 மணிக்குள்ளே என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது தான் சசிகலாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருக்க விஷயம் தெரிஞ்சு அப்போ இவங்க 2 பேருக்குள்ளே என்ன உறவு, இவங்க 2 பேருக்கும் தகாத உறவு இருக்குதா அப்படின்னு சொல்லி போலீஸார் அடுத்த கட்ட விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க. நீங்கள் 2 பேரும் என்ன பேசுனீங்கன்னு சொல்லி போலீஸார் எங்கள் 2 பேரும் செல்ஃபோன் நம்பரையும் கைப்பற்றி வாட்ஸ்அப் உள்ளிட்ட உரையாடல்கள் எல்லாம் ஆய்வு செய்யும்போது தான்
நானும் சசிகலாவும் அடிக்கடி ஃபோனில் பேசிய விஷயமும் வாட்ஸ்அப்பில் பேசின விஷயமும் எங்களுக்குள்ள திருமணத்தை மீறிய உறவு இருக்குங்கிற விஷயத்தையும் போலீஸார் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதன் பிறகு போலீஸார் தங்களுடைய பாணியில் விசாரணை மேற்கொள்ள சசிகலா பயந்து போய் அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கிட்டா. எனக்கும் முரளிக்கும் தகாத உறவு ஏற்பட்டுச்சு. நாங்கள் 2 பேரும் தினமும் தனிமையில் உல்லாசமாக இருந்துட்டு வந்தோம். எனக்கு நகையினால் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வசதி இல்லாத குடும்பம் என்பதால் எங்கள் பெற்றோர்கள் எனக்கு நகையை வாங்கி போடலை. ஆனால் அந்த பெண் கணவனை இழந்தும் கூட நிறைய நகை போட்டுக்கிட்டு இருந்தா. அதனால் அந்த நகை மீது எனக்கு ஆசை வந்துச்சு. அதுக்கு முரளி தான் திட்டம் வகுத்து கொடுத்தாரு. சம்பவத்தன்று அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போய் நாங்கள் கொள்ளையடிக்க தான் போனோம். ஏன்னா அந்த பெண்ணுக்கு கண்ணு தெரியாததால் நாங்கள் மாட்டோம்னு நினச்சோம். ஆனால் அந்த பெண் கத்தி கூச்சலிட்டதால் நாங்கள் மாட்டிப்போன்னு பயந்து தான் அந்த பெண்ணை நாங்கள் கொலை செஞ்சிட்டோம். நாங்கள் கொலை செய்யணும்னு நோக்கில் நாங்கள் போகலை. இப்படி எங்களை அறியாமல் நாங்கள் இப்படி ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சசிகலா போலீஸார்கிட்ட கதறி அழுதாங்க. அதன் பிறகு போலீஸார் அவங்க சசிகலா அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் எங்கள் 2 பேர் மீதையும் கொலை வழக்கு பதிவு செய்து அதிரடியாக கைது செஞ்சாங்க. நாங்கள் 2 பேரும் தான் அந்த பெண்ணை கொலை செஞ்சோம் அப்படிங்கிற விஷயத்தை அறிந்த எங்கள் இரு வீட்டு பெற்றோர்களும் அந்த வீட்டில் குடியிருந்த மற்றவர்களும் அதிர்ச்சியானாங்க. எங்கள் 2 பேருக்குள்ளே இப்படி ஒரு தவறான உறவு இருந்திருக்க விஷயமே அவங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இதை கேட்ட எங்கள் பகுதியை சேர்ந்த அனைத்து மக்களுமே பெரும் அதிர்ச்சியில் மூழ்கி போனாங்க.